அப்படி என்ன நடந்துச்சு மாமா? வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்க துப்பு இல்ல. இப்ப வந்து என்னன்னு கேளு. அப்படியே போட்டன்னு வை. இந்த பாரு, இந்த வீட்டுல ஆம்பளைங்க என்ன பண்ணும், பொம்பளைங்க என்ன பண்ணுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. அது என்னன்னு இந்த வீட்டு பொம்பளைங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். காலை சுத்தி வர கர்ணாவை இன்னைக்கு எனக்கு சரிக்கு சம உட்கார வச்சிருக்க. இந்த வீட்டுக்கு நீ புதுசுன்றதுனால உன்னை ஒரு தடவை மன்னிச்சு விடுற. இனி ஏதாவது வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள எல்லா பொம்பளைங்களும் அதுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கணும். புரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். போனாவும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். எப்படியாவது அவளை மட்டுமாவது இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி விட்டுறணும். என்ன பார்வை, உங்க அம்மா இவளை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்களை தொட்டு தொட்டு பேசுறா. இதுதான் உங்க வீட்டுல பொண்ணுங்களை வளர்க்கற லட்சணமா? இதெல்லாம் கேட்க மாட்டா. நான் என்னன்னு பார்த்து அவகிட்ட சொல்றேங்க. கர்ணா உன் தங்கச்சியை கட்டுறானோ இல்லையோ, ஆனா உன் தங்கச்சி இனிமேட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி நடந்துக்க கூடாது. இத சொல்லி நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சனா உனக்கு நல்லது. இல்ல நடக்கிறதே வேற. என்ன பாக்குறீங்க? நம்ம வீட்டு பத்திரம் தான் இது. இந்த வீட்டை விக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. அவ்வளோ பணத்தை புரட்டுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அக்கா, நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா? நீ இப்படி அவசரத்துல கண்மூடித்தனமா முடிவெடுக்காத. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா இரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன். என் வாழ்க்கையே இங்க கேள்விக்குறியா இருக்கு. என்னால இங்க பொறுமையா இருக்க முடியாது. நான் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உங்களால 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணவே முடியாது. அதுவும் உன்னையும் அப்பாவும் மாதிரி கடன் வாங்குறத ஏதோ பாவம் பண்ண மாதிரி பேசுற உங்களால இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், வீட்டை வித்துடலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. இல்ல தீபா, நீ என்ன சொன்னாலும் சரி, எங்களால இதுல கையெழுத்து போட முடியாது. இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் தற்கொலை பண்ணிப்ப சொல்லிட்டேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? என்னது பூச்சாண்டியா? ஏய், என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் சொல்றதெல்லாம் உனக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இருக்கா? என்ன நடந்தாலும் சரி, எனக்கு கார்த்தி வேணும். அதுக்கு ஒரே வழி இந்த வீட்டை விக்கிறது மட்டும்தான். அதுக்கு நீங்க ஓகே சொல்லனா என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. தீபா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் இங்க என் வாழ்க்கையே பாழா போகுதுன்னு பேசிட்டு இருக்கேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாம வீட்டை விற்க சம்மதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்பா, தயவு செஞ்சு நீங்களாவது அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பத்தி தெரியும்ல உங்களுக்கு. சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் அவகிட்ட. அப்பா, அவகிட்ட சொல்லுங்கப்பா. அம்மா இந்து, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. என்னப்பா அப்பா, இது நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமாமா, இவளையும் பறி கொடுத்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா, எனக்கு இதை விட்டா என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. நான் இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அடமானம் வேணா வைக்கலாம். போதும், எனக்கு இது போதும். எனக்கு தேவையான பணத்தை நீங்க அடமானம் வச்சு கொடுத்தாலும் எனக்கு போதும். உனக்காக தான் இங்க கோவில் மாதிரி நினைச்சு வீட்டேன். அம்மா, என்ன நடந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்குதான் என்ன பத்தி தெரியும்ல.
இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நான் சீக்கிரமாவே அந்த பணத்தை கட்டி உன்னை திரும்ப மீட்டுருவேம்மா. அதுக்கு நீதாம்மா கூட இருக்கணும். என்னம்மா விளக்கு அணைஞ்சு போச்சு? தயவு செஞ்சு 2 பேரும் திரும்ப ஏதாவது சொல்லி தள்ளி போட்டுறாதீங்க. காத்தடிச்சா விளக்கு அணையதான் செய்யும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்து, ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் குழப்பிட்டு இருக்காத. நடக்க வேண்டிய வேலை என்னமோ அதை பார்க்கலாம். புரியுதா? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போலாம்.